தெரிந்தே பவுலிங் எடுத்து மாட்டிக்கொண்ட சஞ்சு. குஜராத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானம் இரண்டாவது பேட்டிங் செய்யும் அணி வெற்றி பெறும் என்ற மித் மாறிவிட்டது. கேப்டன் கில் அவுட் ஆனா என்ன. நான் இருக்கிறேன் என்று எதிரணியின் பந்துவீச்சுகளை சிதறவிட்டவர் தான் தமிழகத்தின் சிங்கம் சாய் சுதர்சன். கடந்த 30 போட்டிகளில் தனது சிறந்த பேட்டிங் திறமையால் ரன்களை குவித்து இருக்கிறார் சாய் சுதர்சன். அவர் குவித்த ரன்களை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். நேற்றும் சிறப்பான தொடக்கத்தை கொடுத்திருக்கிறார் சாய் சுதர்சன். 53 பந்துகளில் 82 ரன்கள் எடுத்து நல்ல தொடக்கத்தை கொடுத்திருக்கிறார். பின்னர் இறங்கிய தமிழகத்தின் இரண்டாவது அதிரடி மன்னன் ஷாருக் கான் 20 பந்துகளில் 36 ரன்கள் எடுத்து அவுட் ஆனார். ஜாஸ் பட்லர் 25 பந்துகளில் 36 ரன்கள் என சிறப்பாக விளையாடினார். 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 217 ரன்கள் எடுத்தனர் குஜராத் அணியினர். குஜராத் அணி நிர்வாகத்திற்கு தமிழகத்தின் மீது என்ன அவ்வளவு கரிசனம் என்று தெரியவில்லை. பேட்ஸ்மேன்கள், பந்து வீச்சாளர்கள், பில்டர்கள் என 5 தமிழர்களை அணியில் வைத்திருக்கிறார்கள். சற்று பெருமையாகத்தான் இருக்கிறது. சென்னை சூப்பர் கிங்ஸ் என்று சொல்லிக்கொண்டு இருக்கும் அணியில் கூட தமிழக வீரர்களை பெரிய அளவில் எடுத்து வாய்ப்புகளை வழங்கியதில்லை. பின்னர் இறங்கிய ராஜஸ்தான் அணி வீரர்கள் தொடர்ந்து தவறான சாட்டுகளை ஆடி அவுட் ஆகி வெளியேறிக் கொண்டு இருந்தனர். சஞ்சு சாம்சன், ஷிம்ரான் ஹெட்மாயர், ரியான் பராக் மற்ற வீரர்கள் சொற்பலன்களில் ஆட்டமிழந்து வெளியேறினர். ரியான் பராக் 26 ரன்கள், சஞ்சு சாம்சன் 41 ரன்கள், ஷிம்ரான் ஹெட்மாயர் 52 ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்தனர். 19.2 ஓவர்களில் 159 ரன்கள் எடுத்து அனைத்து விக்கெட் இழந்தது. குஜராத் அணி 58 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இவர்கள் பந்து வீச்சிலும் சிறப்பாக செயல்பட்டனர். பிரசித் கிருஷ்ணா 3 விக்கெட், சாய் கிஷோர் மற்றும் ரஷித் கான் 2 விக்கெட்கள் எடுத்தனர். இந்திய இளவரசனுக்கு அதான் சுப்மன் கில், அவருக்கு உதவியாக ஒட்டுமொத்த அணியும் இருக்கிறது. நிறைய தமிழ் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதால் இந்த அணிக்கு நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும் என்றும் கூட தோன்ற வைத்திருக்கிறார்கள்.